என்ன பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலாண்டு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா? எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாமே வந்து தமிழ் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எல்லாமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுவாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது நல்லதும் கூட தான் சரியா? தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்களுக்கு 90 மார்க்கு கேட்பாங்க. அதாவது மெயின் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கேட்க போகிறாங்க சரியா? இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்கள். இயல் 1ல் குருவினாக்கள் இருக்குல்ல, அதில் வந்து 1, 2, 3, 4 இந்த குருவினாக்கள் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிறுவினாக்களில் 2, 3 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள் நெடுவினால 1 and 2 ஓகேவா? இது வந்து இவரோட கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லை, மயிலிசீனி வெங்கடசாமியோட கொஸ்டின் அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரியா? அதே மாதிரி இந்த பாரதி கொஸ்டின்மே கூட ரொம்ப முக்கியம். அதான் அந்த 1 and 2. அடுத்தது பாருங்கள் இயல் 2ல் குருவினாக்களில் 1, 2, 3, 4 இது 4ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினாக்களில் 2, 4 இது 2ஐயும் பார்த்துக்கோங்க. நெடுவினாக்களில் 2, 3 and 4 இதையும் கூட நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் வரும் இல்லையா, அந்த கதை எல்லாமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கதையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் சரியா? அந்த துணை பாடத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதனால் துணை பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அந்த 2, 3 and 4 படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு திருக்குறள் கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அந்த திருக்குறள் நெடுவினாக்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த திருக்குறள் நெடுவினாக்கள்லேருந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கும் சரியா? அதனால தான் நான் அந்த திருக்குறள் நெடுவினாக்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால திருக்குறள் நெடுவினாக்கள் மட்டும் வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள் இயல் 3. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்குமே கூட அந்த திருக்குறள் நெடுவினாக்கள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இயல் 3ல் வந்து குருவினாக்களில் 1, 3 and 4 சிறுவினாக்களில் 2, 3, 5 இந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் நெடுவினாக்களில் 2 and 3 இந்த கொஸ்டின். அப்புறம் இயல் 4 இருக்குல்ல, அந்த இயல் 4ல் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 அதுக்கடுத்து வந்து சிறுவினாக்கள் இருக்குல்ல, அந்த சிறுவினாக்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து நெடுவினாக்களில் 1 and 3 இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உரிமை தாகம் இருக்குல்ல, அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, அழகாக வந்து குறிப்பு சட்டகம் இதெல்லாம் போட்டு எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க சரியா? எல்லாருமே வந்து நிறைய அடித்தல் திருத்தலோடு எழுதுறீங்க, அப்படி எழுதாதீங்க. நல்லா எழுதுங்க. திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. மனப்பாடம் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு 3 இயலில் உள்ள மனப்பாடம் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 14 1 மார்க் இருக்கும் சரியா? அந்த 14 1 மார்க்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதில் தான் வந்து அதிக மார்க் எடுக்க முடியும். அதனால் வந்து புக் பேக்கில் உள்ள எல்லா 1 மார்க்கையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்தே நிறையா இல்லை 10 1 மார்க்கு கிட்ட வந்து புக் பேக்லேருந்து வந்துடும். புக்கின் 1 மார்க் வந்து நம்ம நடத்திருப்போம் இல்லையா, அதை வச்சு படிச்சிங்கனாலே போதும். அதனால் வந்து 14 1 மார்க் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்குல்ல, அதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 3 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மொத்தத்துக்கு 4 2 மார்க் கொடுத்து 3 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இதுதான் செய்யுள். அப்புறம் வந்து இந்த உரைநடை இருக்குல்ல, அதுலேருந்து கேட்பாங்க. இது வந்து உரைநடையிலேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி 2 வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது வந்து செய்யுள்லேருந்து கேட்பாங்க சரியா? 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணும். அதே மாதிரி இலக்கண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கொடுத்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இலக்கண கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? அந்த இலக்கண கொஸ்டினுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அந்த பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி வந்து நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கம்பல்சரி படிக்கணும். அதுலேருந்து கேட்பாங்க. கலைச்சொற்களும் வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஏன்னா கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து 4 மார்க் கேள்வி சரியா? 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 4 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 4 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா உரைநடையிலேருந்து கேள்வி, அப்புறம் செய்யுள்லேருந்து கேள்வி, அதுக்கடுத்து வந்து இலக்கண கேள்வி அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 3வது பார்ட் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கொடுத்து, அதுவும் 4 மார்க் கேள்வி தான். ஆனால் 5 கேள்வி கொடுத்து நீங்கள் வந்து 3 கேள்வி வந்து அட்டன் பண்ணணும் சரியா? அதுக்கு 4 மார்க் தான். ஆனால் இது வந்து என்ன பண்ண இலக்கண கேள்வியாக இருக்கும் சரியா? அதில் வந்து கம்பல்சரி வந்து ஒரு அணி வந்துடும். அதனால வந்து இருக்கிற அணிகள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. திருக்குறளில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அணிகளுக்கு படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு அணி இருக்கும். உரைப்பத்தின்னு சொல்லிட்டு ஒரு உரைப்பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது ஈஸி தான், நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம் சரியா? பகுபத உறுப்பு இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினாக்கள் இருக்குல்ல, அது வந்து 3 நெடுவினா வந்து கேட்பாங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கோல இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள், அது எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அல்லது கொஸ்டினாக கேட்பாங்க. இது அல்லது அது அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 4 மார்க் இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னா செய்யுள் இருக்குல்ல, செய்யுள் மனப்பாட செய்யுளுக்கு 4 மார்க்கு. அதே மாதிரி இந்த 2 மார்க் வந்து திருக்குறளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 3 ஏழுக்கு வந்து மனப்பாட செய்யுள் நல்லா பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு 2 இயல்லேருந்து வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 இயலுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா இதான் வந்து நம்ம மெயின் எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரியா? அதனால் 4 மார்க் வந்து மனப்பாடத்துக்கு, 2 மார்க் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து திருக்குறளுக்கு. இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போக. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அட்லீஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஆனால் திருக்குறள் கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.